வணக்கம் நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏவிஎஸ் நகர் ஆல்ரெடி நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏவிஎஸ் நகர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஏவிஎஸ் நகர்ல என்ன எதுக்காண்டி பேச வந்துருக்கீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரீலான்ச் பண்றோம். ரீலான்ச் அப்படின்னா என்ன? ஒரு ஆணி ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது என்னடா சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழசு உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பெர் சென்ட் 4 லட்சம் ரூபான்னு கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு விஷயங்கள் என்னன்னா, இந்த ஆஃபரை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பெர் சென்ட் வெறும் 3,80,000 நம்ம கொடுக்க ரெடி ஆயிருக்கு உங்களுக்கு. இது போக நெகசபிள் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நெகசபிள் கண்டிப்பா பண்ணி தருவேன் என் சைட்ல இருந்து. கண்டிப்பா ஏன்னா நீங்க வந்து பையர் டு செல்லர் டு பையர் தான் வாங்க போறீங்க. ஸோ அந்த கான்செப்டுக்காண்டி நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தருவேன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் தான். நீங்க தாராளமா வந்து எங்கிட்ட வந்து டைரக்டா வந்து பேசுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்கு. இந்த பிளாட்டோட சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா, வெறும் ஹைவேல இருந்து 250 மீட்டர் அக்யூரேட்டா நான் சொல்றேன். நீங்க உங்க கார்ல வந்தாலும் ட்ரிப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 250 மீட்டர்ல ஹைவே நம்ம கொடுத்துருக்கு. இன்னொன்னு ஹைவே பாத்தீங்கன்னா இப்ப வந்து 4 வே. திருச்சியில பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஒன்ஸ் வந்துருச்சு. அது ஆல்ரெடி அடிக்கல் நட்டிட்டாங்க. அதுக்குரிய வேலை நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஆசியாலே நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் திருச்சியில பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மதுரை 4 வே வந்து 6 வேவா கன்வெர்ட் ஆகுது. 6 வேவா கன்வெர்ட் ஆகப்ப இந்த 250 மீட்டர்ன்றது உங்களுக்கு கிட்ட வந்துடும். சோ நம்ம பிளாட்ல இருந்து ஹைவே வந்து நியரஸ்ட் பிளாட் ஆயிரும் உங்களுக்கு. அந்த டைம்ல டிடிசிபி அப்ரூவல்ன்றது பெரிய ரேட்டு போகுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம். இன்னொரு சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா, இங்க கரெக்டா நம்ம சைட் வாசல்ல பஸ் ஸ்டாப். வாசல்ல பஸ் ஏற போறீங்க, 250 மீட்டர் வர போறீங்க. இதுதான் உங்களோட பிளாட். சோ அந்த பஸ் சர்வீஸ்ன்றது உங்களுக்கு ரெகுலரா இருக்கு. மதுரை டு மேலூர் இல்ல எல்லா பஸ்ஸுமே தெற்கு தெருல நிக்கும். நீங்க எந்த பஸ் வேணா ஏறினாலும் இங்க நிக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து வெறும் 2.5 கிலோமீட்டர். இங்க 2.5 கிலோமீட்டர் வை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸ்கூல் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெற்கு தெருவோட கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். சோ ஸ்கூல்ஸ் காலேஜ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுமே தெற்கு தெருல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. மேலூர்ல ஜிஎஸ் இருக்கு உங்களுக்கு. இது போக வந்து உங்களுக்கு இங்க இருந்து டிவிஎஸ் ரப்பர் ஃபேக்டரி வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். இங்க இருந்து டோலுக்கு முன்னாடியே ஸ்ரீ சக்கரா வந்துடும் டிவிஎஸ். எல்லாமே அருமையா இருக்கிற ஒரு பிளாட் உங்களுக்கு. இது போக ஆப்போசிட்ல இருக்க பிஆர்பி கிரானைட் அவங்களோட ஃபேக்டரி. நீங்க இதுக்கு ஒரு லொகேஷன் பிஆர்பி கிரானைட் ஆப்போசிட்ல நீங்க ஏவிஎஸ் நகர்னு போர்டு வச்சிருப்போம். நீங்க வந்தாலே இங்க சைட்டை பார்க்கலாம். இப்ப நம்மளோட மத்திய சிறைச்சாலை உங்களுக்கு மதுரையில நம்ம வந்து ஜெயில் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரப்பாளையம் போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்து தெற்கு தெருல அப்ரூவல் இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம போட்டிருக்குது 200 அடி போர் போட்டிருக்கு. வெறும் 60 தண்ணி வந்திருக்கு. ஏன் அந்த ஒரு கான்செப்ட் சொல்றேன்னா, நான் இங்க ஒரு டேப் எல்லாம் வைக்கல. நீங்க வந்து பாக்குறல நான் அடிக்குள்ளாய் தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு நிறைய வியூஸ் வரணும், நிறைய பிளாட் புக் ஆகணும், நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும். இந்த விஷயத்துக்காண்டி தேங்க்யூ.